ராஜேஸ்வரி, சென்னை ராஜ்பவனில் இன்று போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவோருக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, போதைப் பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்றும், கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய உயிரிழப்பானது ஒரு இருண்ட நிகழ்வு என்றும் ஆளுநர் அந்த நிகழ்வு தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருள் கடத்தலில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்றும், போதைப் பொருள் இல்லை என்ற மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றும், அப்போதுதான் போதைப் பொருளால் விசச்சாராயத்தால் அப்பாவி மக்கள் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்றும் இந்த தேசிய அளவில் நடைபெற்ற போதைப் பொருள் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்கில் அவர் பேசினார். இந்த நிகழ்வானது சற்று முன்பு ராஜ்பவனில் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவி அண்மை காலமாக அரசியல் ரீதியான சர்ச்சை கருத்துக்களை தவிர்த்த சூழ்நிலையில், தேர்தல் நிறைவடைந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக முதல் முறையாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருக்கிறார். ராஜ்பவனில் பாஜக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விசச்சாராய பலி தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் மீது புகார் மனுக்கள், CBI விசாரணை கோரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனுக்களை அளித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒரு இருண்ட நிகழ்வு என்றும், இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாத அளவுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டியது அவசியம் என்றும் மறைமுகமாக திமுக தமிழக அரசை குற்றம் சாட்டி அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நன்றி கண்ணன்.